யா ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 இதில் லாஸ்ட் 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 9025 ஓட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறது எந்த மெத்தடில் கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில், ரைட்டா? ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, 5 இல்லையா? ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் 5 அப்படின்னா டெஃபினட்டாக அது 5 டேபிளில் வரும். ஸோ 9025 ஃபர்ஸ்ட் இந்த 9 எடுத்துக்கோங்க, 5 விட 9 பெருசு. ஸோ அப்போ 1 டைம் which is 5 4. இந்த ஜீரோவை கீழே இறக்குனீங்கன்னா இப்போ அது 40 மாறிடுது. ஸோ 40ன்றது எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். ஸோ 0. ஸோ இந்த நம்பர், இந்த 20 இருக்கு இல்லையா, இந்த 2 இறக்குறீங்க. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும்ப்பா, டிவிஷன் தெரியாதவங்க இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ 2வை இறக்கும் போது 5ஐ விட 2 சின்னது. இதே இடத்துல நான் 5ஐயும் இறக்குனேன்னா தான் 25 இது மாறும். ஸோ எந்த இடத்துலலாம் ரெண்டு நம்பர்ஸை நீங்கள் ஒட்டுக்கா இறக்குறீங்களோ அப்போ டெஃபினட்டாக ஒரு 0 சேர்த்தணும். அப்புறம் தான் நீங்கள் 25 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு போடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதில் தப்பு பண்ணிடுறீங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, ரெண்டு இடத்துல ஒரே இடத்துல இருந்து நான் ரெண்டு பேர்த்த அட் அ டைம்ல கீழே கொண்டு வரும்போது 0 சேர்த்தணும். சரியா? இதை நிறைய பேர் 185ன்னு போட்டுறீங்க, தப்பு. சரியா? அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க டிவிஷன் பண்ணும்போது. ஸோ 1805. அடுத்தது இங்கே 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ அகெயின் 5 டேபிள். ஸோ 5 3s are 15. சாரி 5 3s are 15. ஸோ 18ல 15 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ 5 3யோட சின்னது, அவனை பெருசாக்கிறதுக்கு 0வை இறக்குறோம். ஸோ 6 5s are 30. 0. இங்கே ஒரு 5 இருக்கு, 5 இறக்குறோம். 5 1 டைம்ஸ். இப்போதான் மாட்டுவோம். சரியா? இங்கே தான் நம்ம மாட்டுவோம். என்ன பண்ணுறோம்? 3 6 1. இந்த நம்பர் எந்த டேபிளில் வருது? இது ஈவன் நம்பர் கிடையாது இல்லையா? லாஸ்ட் நம்பர் பார்க்குறோம். 1 1 இஸ் an odd நம்பர். 3 டேபிளில் வருதான்னு பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் 3 டேபிளில் வருதான்னு? உள்ளார இருக்கிற டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஆட் பண்ணால் 10 வருது. 10 3 டேபிளில் வராது. ஸோ இந்த நம்பரும் 3 டேபிளில் வராது. ஸோ ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். வேணா பாஸ் பண்ணி இந்த 361 எந்த டேபிளில் வருதுன்னு செக் பண்ண முடிஞ்சா செக் பண்ணுங்க. ஸோ இதுதான் இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஸோ இது வராது. ஸோ ஸ்கொயர் டேபிள்ஸ் படித்து வச்சுக்கோங்க. 19 into 19 தான் 361. சரியா? ஸ்கொயர் டேபிள் படித்து வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்போது 9025 நான் எப்படி எழுதலாம்? 5 into 5 into 19 into 19 எழுதலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளார இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும் அப்படின்னா கப்புளாக இருக்கிறவங்கள பிரித்து விட்ருங்க. ஒரு வாட்டி போட்டுருங்க, சிங்கிள் ஆக்கி விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ 19. ஸோ அப்படி இருந்தால் அவங்க ரூட்ல இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ 19ல் 5 19 into 5 என்ன? 9 5s are 45 95. ஸோ 95 into 95 தான் 2025. ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ.